ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெஜ் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கிலோ பாஸ்மதி ரைஸ், 7 வெங்காயம், 4 தக்காளி, 4 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 10 கிராம்பு, 8 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 3 கேரட், 100 கிராம் பீன்ஸ், 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 50 கிராம் ஊற வச்ச பட்டாணி, அரை கப் மீல் மேக்கர், 200 கிராம் தயிர், உப்பு தேவையான அளவு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுக்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். தாளித்த பிறகு கட் பண்ண ஆனியன், உப்பு சேர்த்து ஆனியன் கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கலாம். ஊற வச்ச பச்சை பட்டாணி, கட் பண்ண கேரட், பீன்ஸ், கட் பண்ண டொமேட்டோ, பச்சை மிளகாய் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வாசனை போகிற வரையும் வதக்கலாம். இப்போது மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தயிர் சேர்த்து வதக்கின பிறகு சுடுதண்ணில் போட்டு வேக வச்ச மீல் மேக்கர், கொத்தமல்லி, புதினா சேர்த்து 1 நிமிஷம் வதக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி, உப்பு சேர்த்து கலந்து தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். ஊற வச்ச அரிசியை சேர்த்து கலந்துட்டு 25 நிமிஷம் மூடி போட்டு சாதத்தை வேக வச்சுக்கலாம். நடுவில் ஒரு முறை சாதத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது டேஸ்டியான வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. புதினா, கொத்தமல்லி மேலே தூவி ஆனியன் பச்சடியோடு சேர்த்து சூடாக பரிமாறுங்க. சும்மா அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.